வந்து ஊருக்கு போய்க்கிட்டு இருக்கிறதுனால சாப்பாடு, பூரி, அப்புறம் வந்து இட்லி, தக்காளி சட்னி, குருமா, அப்புறம் வந்து சாம்பார் சாதம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பும்போது ஒரு காஃபி குடிக்கலாம் சொல்லி காஃபி குடிச்சு பஜ்ஜி சுட சுட இருக்கு. அதுக்கடுத்து வந்து பேசுறது உங்களுக்கே கேட்கும். எதுக்குடி அம்மா வீடியோ ஒன்று போதும், ரெண்டு எல்லாம் வாங்காதையே. பச்சி அவ்வளோதானா? வேற லெவல் டேஸ்ட். சட்னி சாம்பார் செம்மங்க. நாங்கள் வந்து மேக்சிமம் வெளியே எங்கேயும் போனோம்னா அப்படி சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப வேலை. பேரனுக்கு கேட்காங்க, பேரனுக்கு அவட்ட கூட சாப்பிடு. என் தம்பிக்கு அந்த வடை பிடிக்கவே இல்லை. அவனுக்கு அந்த இது பிடிக்கல உலக, அதனால சாப்பிட மாட்டேன்ட்டுக்குந்தான். சம்சா கேட்டுக்குந்தான். சம்சா கடையில் இல்லை, அக்கா வாங்க போயிருந்தா. அப்புறம் வாங்கப்பா லேட் ஆகிட்டு இருக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிக்கிருந்தோம். அப்புறம் பையனெல்லாம் எடுத்து அவன் திங்கி அதை மட்டும் பாடுங்க அநியாயத்துக்கு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் முட்டை பப்ஸை சாப்பிட்டுட்டு வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும். சொட்டு பார்த்தோம்னா முட்டை பப்ஸ் அவ்வளோ ஒரு இது சாஃப்டாக இருந்தது. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு முட்டை பப்ஸு சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு அப்புறம் போயாச்சு. ஏங்கா நீ அம்மாவுக்கு மேலே இருக்குக்கா என்ன அவ்வளோதான். லைவ் போட்டுக்கிட்டே திங்க ரெடியாவ வீடியோ எடுக்குது. வரக்கூடாது, நீ லாங் வீடியோ எடுத்துக்கிட்டு. ஏன்னா வா மூஞ்ச காட்டிட்டு போ என் வீட்டுக்காரர். கோயில் கிளம்பியிருக்கோம். கையெல்லாம் நடுக்கி கீழே ஊற்றிடுவாங்க. சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? பெரிய ஆடுறது நினைச்சாங்க. யாரு எனக்கு இருந்தால அம்மா நூடுல்ஸ் இங்க வருது. மட்டும் என் தொட்டு உடைய பார்த்தா சாப்பிடு. அதுக்கு ஒரு டீ. ரொம்ப வீடியோ போடலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு முடிச்சிடலாம். கால் குத்து வச்சு உட்காரு. நீங்க காலை இப்படி வைக்காதீங்க, எனக்கே வலிக்கு. அதான் உங்களை சொன்னேன். தள்ளி போமா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது போடலாங்க பொம்மை. லேசா கமௌண்ட் விட்டு புடிச்சுமா. லேசா போடுறோமா? இல்ல போட்டா எனக்கு சேரவே இல்ல. லேசா எப்ப போட்டீங்க? இல்ல எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 200 ரூபா கொடுங்க. இல்ல 300 ரூபா கொடுங்க. இந்தாங்க. அதெல்லாம் பத்தாது. எவ்வளவு வேணும் சொல்லுங்க. 200 ரூபா கொடுப்பீங்களா? அப்பா ஒரு பாக்கெட் நிறைய போயிடும். இந்தாங்க. ரிட்டன் திரும்ப முடியாது கேங்களா? வரும்போது போட்டுருங்க. எவ்வளவு சொல்லவும் மாட்டீங்க. நான் திரும்பினேன். என்ன அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பியாச்சு. கொஞ்சமா தின்னுவா சொல்லி உரைச்சிச்சுன்னா வேண்டாம். ராதா பரிமட்ட போச்சு. இது டீ, அது காஃபி. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பினோடனே சிக்கன் பொரிச்சு 2 அவிச்ச முட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க என் பிள்ளைங்க, அதனால் கொஞ்சம் வச்சு தனியாக எங்களுக்கு கிரேவி பண்ணி முட்டையில். அப்புறம் வந்து குழம்பு, சிக்கன் குழம்பு, இடியாப்பம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மாம்பழம் டேஸ்ட்டுக்கு இல்லாமல் எப்படி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.